ஸோ கைஸ் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து நம்ம புக் பண்ண டிக்கெட்டு காட்டினா இது மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் கொடுக்குறாங்க. இது கையில் மாட்டிக்கணுமா, இதுதான் நம்மளுக்கு டிக்கெட்டு. ஆக்சுவலி நான் 2 டிக்கெட் புக் பண்ணேன், எங்கள் அண்ணனும் வர மாதிரி. பட் அவர் வரல, அதனால் நான் மட்டும் 1 மட்டும் வாங்கியிருக்கேன். இதான் என்ட்ரன்ஸு. ஆக்சுவலி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்னிச்சர் எல்லாமே நிறைய எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. கைட் ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லை, சோஃபாஸு, மற்றபடி நிறைய பொருட்காட்சி மாதிரி வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. ப்ரோ, கைட் ஃபெஸ்டிவல் உள்ளே போகிறது எப்படி ப்ரோ? இப்படி தான் போகணுமா? ஓகே, தேங்க்யூ. ஆரம்பிக்கிறது லேட் ஆகுமா? 2 மணி ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே இது 3 மணி அப்படிதான். இது 3 மணிக்கா? ஓகே ஓகே. ஃபுட்டெல்லாம் கூட வெளியே இருக்கு, உள்ளே இருக்குமா? உள்ளே இருக்கு. தேங்க்ஸ். ஹலோ பனன் பீஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவல் 2024 நடந்துகிட்ருக்குங்க. இது வந்து ஆகஸ்ட் 15th, 16th, 17th, 18th 4 நாள் நடக்குது. இன்றைக்கி நான் 17th டே வந்திருக்கேன். நாளைக்கு ஒரு நாள் தான் லாஸ்ட் டே. இந்த கைட் ஃபெஸ்டிவலில் இந்தியா கூட 7 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. மொத்தம் 8 கண்ட்ரிஸ் இந்த கைட் ஃபெஸ்டிவலில் அவங்களுடைய கைட்டை வந்து பறக்க விட்டுட்ருக்காங்க. நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வந்து பாருங்கள், தாய்லாந்து, ஃப்ரான்ஸு, நிறைய ஃப்ளாக்லாம் காட்டுறோம் பாருங்கள். அந்த கண்ட்ரீஸ்லாம் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கு. கிட்ஸுக்கெல்லாம் செம்ம ஃபன்னாக இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா. ஏற்கனவே மகாபலிபுரத்தில் வந்து 2 டைம் நடந்திருக்கு. இது வந்து 3rd டைம். நாளையோட லாஸ்ட்டு. யாருன்னா வந்து பார்க்கலன்னா ப்ளீஸ் வந்து பாருங்கள், எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஆனால் ஆஃப்டர் ஒரு 4 o'clock மேலே வாங்க. இது வந்து 2 o'clockலேருந்தே இந்த கைட் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் வெயிலில் வந்து யாரும் அலையாதீங்க, சத்தியமாக சொல்கிறேன். நானும் 2 o'clock 1 o'clock வந்துட்டேன். ரொம்ப வெயிலாக இருக்குது. 4 o'clock மேலே வந்து இதுவும் ஸ்டார்ட் ஆகிடுது, எக்ஸிபிஷனும் ஸ்டார்ட் ஆகிடுது. 6 o'clock வந்து டிஜேவும் ஸ்டார்ட் ஆகிடுது, மியூசிக் அண்ட் டிஜே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இல்லை நாங்கள் 4 மணிக்கெல்லாம் வர முடியாது, 2 மணிக்கு இல்லை 1 மணிக்கு தான் வருவோன்னா என்ன மாதிரி கொடை எடுத்துகிட்டு வந்துடுங்க. என் ஒய்ஃப் கொடை குத்தம் போகும்போது சின்னாடி அசிங்கப்படுத்துற, அது மாதிரி கொடைலாம் எடுத்துன்னு போக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் இப்போ தான் தெரியுது அதோட அருமை. தேங்க்ஸ் டு மை ஒய்ஃப் பவித்ரா. 2-3 மணிக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கொடையோடு வாங்க. ஈவினிங் ஒரு 4:30 இல்லை 5 o'clock வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும், ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும், ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு பசிக்குது, நம்ம இதெல்லாம் சாப்பிட்லாம். பிரியாணி இருக்கிறாங்க, எவ்வளோ சார்ஜுன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு பிரியாணி சாப்பிடுவோம், அதுக்கப்புறமேட்டு காத்தாடி பார்ப்போம். சிக்கன் பிரியாணி 200, மட்டன் பிரியாணி வந்து 300. ப்ரோ சிக்கன் பிரியாணி ப்ரோ. ஆக்சுவலி பிரியாணி பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ் பிரியாணி. லெக் பீஸை நசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பீஸ் வந்து ஒரு எப்பவும் போல ஒரு 3 பீஸ் கரெக்டாக போட்டுருக்காங்க. சிக்கன் லெக் பீஸ் இருக்குது, அது இருக்கும் போதும். அப்புறம் ஒரு முட்டை, எண்ணெய் கத்திரிக்காய், ரைத்தா. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல ஃப்ளேவரியான பிரியாணி தான், நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் வைக்கும்போது பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் பிரியாணி நல்லாவே இருக்குது. கொஞ்சம் ஹார்டாக இருக்குது பீஸு, சூடாலாம் இல்லை, ஓகே, ஓரளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பிரியாணி மாதிரியே இருக்காது, தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். டபிலாம் இல்லை, பிரியாணி ஃப்ளேவர் வருது, பிரியாணி டேஸ்ட் வருது, ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொல்லிட்டேன், ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் ஓவராகவே இருக்குது.
கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கு. கத்திரிக்காய் பச்சடி வந்து தக்காளி சட்னி மாதிரி இருக்கு. புளி போட்டிருக்காங்க பொழுது புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருக்கு. கத்திரிக்காய் பச்சடி அந்த ஃப்ளேவர்லாம் இல்லை. ரைத்தா போட்டு சாப்பிட்றோம். ரைத்தால மட்டும் எந்த குளறுபடியும் பண்ண முடியாது. ஏன்னா வெறும் தயிர் வெங்காயம் தானே. நல்லா நார்மலாக ரைத்தா நல்லாவே இருக்கு. ஈவினிங் மியூசிக் ஷோக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒண்டி தான் ரியலிஸ்டிக்காக இருக்குது இந்த காங்கு. ஸோ கைஸ், இப்போ இங்கே ஒரு கைட்டை பறக்க விட போகிறாங்க. எப்படி இது மேலே பறக்க வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதுவும் ஒரு ஆக்டோபஸ், அது மேலே ஒரு ஆக்டோபஸ். ஈஸியாக காற்று எடுத்துட்டாங்க. எங்கள் ஊரில் ஒரு சின்ன காத்தாடி ஏற்றுறதுக்கு நாங்கள் படுற அவஸ்தை எங்களுக்கு தான் தெரியும். இங்கே இவ்வளோ பேர் காத்தாடியே அசால்ட்டாக ஏற்றிடுறாங்கப்பா. வெரி குட், நல்ல ட்ரைனிங் தான். தமிழ்நாட்டில் காத்தாடி விடுறதுக்கே பேண்டு, ஆனால் இவங்க இவ்வளோ பெரிய காத்தாடி விடுறாங்க. அதாவது காத்தாடி வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுனா இப்படி தான் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜீப்பில் அந்த மணல் மூட்டையை கட்டி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக காத்தாடியும் அது கூடவே போயிட்டு. இவ்வளோ பெரிய ஷாக்கு நயலில் தான் நின்றுட்டுருக்கேன். முடியலடாப்பா, வெயில் செம்ம வெயில். நம்ம பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்களாம். உங்கள் ஏஜ் 47.
கைஸ் பெஸ்ட்டு சோடா லெகர் சோடா மாதிரி பாட்டிலில் இருக்கிற சோடா எடுத்து ஊற்றிலாம் தரல, ஃப்ரெஷ் சோடா ஊற்றுறாங்க. அப்புறமேட்டு லெமன் ஏற்கனவே ஒரு பாட்டிலில் பிழிஞ்சு வச்சுருக்காங்க, கூட சுகர் சிரப் போட்டு லெமன் அதை சோடா ஊற்றினா லெமன் சோடா ரெடி. சில்லுன்னு இருக்குது, அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு லெமன் ஜூஸ் குடிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அப்பா ஸோ சாட்டிஸ்ஃபைங். ஹீட் என் கண்ணில் தெரிய பாருங்க, அப்பா வேறு லெவலில் இருக்குது. நான் ஒரு 1 மணிக்கு வந்தேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஜனம் அவ்வளோ கிடையாது, ஏன்னா வெயில் டைமில் நிறைய பேர் வரல. ஒரு 4 மணி ஆச்சு, ஜனம் பிச்சுக்குது. I love you, I love you. ஒரு 1 மணிக்கு வந்து வெயிலில் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன். ஸோ அங்கே உட்கார முடியல, அதனால் எக்ஸிபிஷன் நடக்குது. இங்கே வந்து ஏசி ஃபுல்லாக. ஸோ இங்கே வந்து உட்காந்துட்டேன். இதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம மியூசிக் ஷோ 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அந்த டைம் நான் இங்கே உட்காந்து எடிட் பண்ணலான்னு இருக்கிறேன். திடீர்னு ஏதோ வெடிக்கிற சத்தம் கேட்டது. எல்லாரும் ஓடி போய் பார்த்தாங்க, ஒரே புகையாக இருந்தது. என்னன்னு பார்த்தா ஏசிக்கு போட்டிருந்த ஜென்ரேட்டர் வெடிஞ்சு ஒரே புகையாக இருந்தது. யாருக்கும் எந்த அடியும் படலை. உடனே அது சரியும் செஞ்சுட்டாங்க. गाइस இன்னைக்கு டே வந்து சிறப்பாக போச்சு. கைட் ஃபெஸ்டிவல் பார்த்தோம், மியூசிக் ஷோ பார்த்தோம், எக்ஸிபிஷன் பார்த்தோம், பிரியாணி சாப்பிட்டோம், எல்லாமே சூப்பராக இருந்தது. நைட் ஆகிடுச்சு. இப்போ கிளம்புனா தான் ஒரு 3 ஹவர்ஸில் நான் வீட்டுக்கு போய் சேர முடியும்.
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆகுது. 12 மணிக்கு வீட்டுக்கு போய் சேரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாலியாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாய். ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக தான் சார் இருக்கணும்.